ஹலோ ஹாய் வணக்கம். சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா பேசுகிறேன். இந்த கெட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குட் மார்னிங் எல்லாத்துக்கும், சரிங்களா? காலையில் 9:30 மணி ஆகிடுச்சு. யார் தப்பாச்சுங்க இந்நேரத்துக்கு குட் மார்னிங் சொல்கிறேன்ட்டு. ஏன்னா நான் எந்திரிச்சது ஒரு 7:30 மணிக்கு, அதனால் இப்போ சொல்கிறேன். இந்த கெட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாப்பா. நல்லா இருக்கா? ஒருத்தன் லூஸ் ஹேரோட சொல்லி கொடுமைப்படுத்தோம். பார்த்துக்கடா, இதாண்டா என் முடி. வீடியோ பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், சரியா? இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். இவ்வளோ தான். கண்ணாடி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கலாய்க்காதீங்க தயவுசெய்து. கூலிங் கிளாஸ், வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அதனால் கூலிங் கிளாஸ் வாங்கலான்னு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கினேன். இதோட கூலிங் கிளாஸோட ரேட் வந்து 100 ரூபா. கண்ணாடி மாற்ற போன கடையில் வாங்கினேன். நல்லா இருக்கா அக்கா, எப்படி இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. அதே சமயத்தில் கழுவி ஊற்றாதீங்க, சரியா? நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியோ கழுவி ஊற்றாதீங்க. நல்ல விதமாக 4 மெசேஜை போடுங்கடா. கமெண்ட் வீடியோ நம்மளும் படித்து போடுவோம், சரியா? நிறைய பேர் போடுறாங்க இல்லையா? வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நானும் படித்து ஒரு வீடியோ போடுறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த லெவலுக்கு அக்காவை கொண்டு விட போகிறது நீங்கள் தானே, சரியா? என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. ஒரு படத்தில் கவுண்டமணி ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த பொண்ணு பயங்கரமாக மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா நீட்டாக புடவைலாம் கட்டிட்டு இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு டைம் ஆச்சுன்னு பறக்கும். கவுண்டமணி சார் ஏதோ ஆஃபீஸில் தான் வேலை பார்க்க போகுது இந்த பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார், கூட்டு போய் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விடுவார். கடைசியில் அந்த பொண்ணு எங்கே போய் உட்காருன்னு தெரிஞ்சால் பிச்சை எடுக்கிற லைனில் போய் உட்காரும். போய் அங்கே போய் வேஸ்ட்டெல்லாம் களைச்சிட்டு இந்த கண்ணாடி ஷோகேஸ்லாம் களைச்சிட்டு போய் அங்கே போய் உட்காரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது வெளியில் அந்த மாதிரியும் தன்னோட வறுமைக்காக பிச்சை எடுக்கு, அது அந்த மாதிரி கேரக்டர் அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சும்மா ஒரு காமெடிக்காக கண்ணாடி போட்டு காமிச்சேன். எனக்கு எப்படி இருக்குதுன்னு தெரில. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஏப்ரல் 28 எனக்கு பர்த்டேடா, கம்மிங் மண்டே, சரியா? அப்புறம் எல்லோரும் என்ன டிஃபன் சாப்பிட்டீங்க? இனிமேல் தான் போய் சமையல் பண்ணணும். ஏதாவது தோசைக்கு இதை ஊற்றி சாப்பிடுவோம், சரியா? எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முடியெல்லாம் சொட்ட மண்டையாக இருந்தது. இதெல்லாம் முளைச்சி வந்த முடி தான். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இல்லை குட்டை குட்டையாக இருக்கும். இதோட டிப்ஸு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். அந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன நான் ஆட் பண்ணி நான் தேங்காய் எண்ணெய் காய்ச்சினேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, வெயில் காலம் அதிகமாக இருக்குது இல்லையா? நிறைய பேர் வந்து நல்லெண்ணெயும் விளக்கெண்ணெய் இருக்குது இல்லையா, அதை சூடு பண்ணி தலைக்கு மசாஜ் மாதிரி பண்ணுங்கள். சொட்டை தலையாக இருக்கவங்களுக்கு கூட முடி வளருது, சரியா? என் மண்டை சொட்டை மண்டை தான், ஆனால் எப்படி முடி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். வெயிலில் யாரும் அதிகமாக போகாதீங்க, ஏன்னா கத்திரி பிறக்க போகுது. வெயில் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில், வெயில் அதிகமாக இருக்குது. தண்ணி பிரச்சனையாக கூட இருக்குது. எல்லாம் தண்ணி கொஞ்சம் சேமித்து வைங்க. வீட்டு செலவுக்கு தான் சொல்கிறேன், சரியா? சேமித்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? தெருவில் அந்த நாயெல்லாம் சுற்றிட்டுருக்கு இல்லையா? உங்களால் முடிஞ்சது கொஞ்சம் ஒரு மண்பானையிலையோ எதுலேயோ கொஞ்சம் வாசலில் தண்ணி ஊற்றி வைங்க. பாவம், வெயிலில் அது எங்கே போகுங்க? நான் ரோட்டில் திரிகிறதுலாம் கொஞ்சம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போட்டோம். ஏன்னா தெருவில் சாக்கடை தண்ணியை குடிக்கிது, பார்க்க பாவமாக இருக்குது. அது ஒரு ஜீவன் தானே, அந்த மண்ணில் பிறந்திருக்கு. நம்ம 6 அறிவு, அதுகளுக்கெல்லாம் கம்மி தான் அறிவு. யோசிக்கிற தன்மை கிடையாது, நமக்கு இருக்குது. அது ஒன்று தான் நம்மகிட்ட இருக்கிறதே. சரி மக்களே, நம்ம அப்புறம் லைவை பற்றி தான் சொல்லலான் இருந்தேன். என்னோடய லைவில் இந்த சேனலில் சித்ரா அஃபிஷியல் ஃபேமிலியில் நைட் 10:15 ஒரு ரெகுலராக லைவ் வரும். அந்த லைவில் ஒரு பேட் கமெண்ட் கூட வர்றதில்ல. எனக்கு அதை நினச்சி சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த லைவில் வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது நம்ம குடும்பம்,
அந்த குடும்பத்துக்குள்ளே கெட்ட வார்த்தை கிடையாது. சரியா? எல்லாம் வாங்க லைவுக்குள்ளேயே நீங்களாம் ஜாலியாக பேசிக்கிறாங்க நிறைய பேர். அதை நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. எல்லாம் சகோதரித்துவமாக தான் பேசிக்கிறாங்க. தப்பான எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. லைவ் அருமையாக போகுதுங்க. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு தவறான வார்த்தைகள்லாம் அந்த லைவில் கிடையாது. சரியா? ஆச்சரியப்படுறாங்க எல்லாருமே. நீங்களும் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன், நீங்களும் வந்து அந்த லைவில் ஜாயின் பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி மக்களே, பாய். அப்புறம் அக்கா கண்ணாடி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சரியா? இது நான் ஒன்றும் பில்டப்புக்காக போட்டு காமிக்கல, உங்களோட சஜஷன் என்னான்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லணும். சரியா? ஓகே, பாய்.